வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொல்லும், சொற்கள் உயிரோடு கொல்லும். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பது நன்றே. எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம், எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகி விடுகிறோம். யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் தேக்கு மரம் போய் வாழை மரத்திட்ட கேட்டுச்சான், உன்னை விட நான் தான் உறுதியானவன், உன்னை விட நான் தான் மதிப்பு மிக்கவன், உன்னை விட நான் தான் எல்லா வகையிலும் உயர்ந்தவன். ஆனா மக்கள் உன்னைத்தானே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மங்களகரமான நிகழ்ச்சிக்கும் வாழை மரம் தானே கட்டுறாங்க. உன்னை ஏன் எல்லாரும் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்னு வாழை மரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னது, நீ இறந்த பின்புதான் மற்றவர்களுக்கு பயன்படுகிறாய். நான் இருக்கும் போதே பூவாக, கனியாக, காயாக, தண்டாக இருக்கும் பொழுதே, வாழும் பொழுதே மற்றவர்களை வாழ வைத்து. நண்பா, வாழ்க்கையில ரெண்டு விஷயத்த எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னு, நீ கடந்து வந்த பாதையை என்னைக்கும் மறந்துடாத. ரெண்டாவது, நீ கடந்து போக போற பாதையை யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏன் கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது? ஏன்னா அந்த பாதைதான் உனக்கு கஷ்டத்தையும் வலியையும் அவமானத்தையும் கொடுத்துச்சு. அதே பாதைதான் உனக்கு பாடத்தையும் அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுத்துச்சு. நீ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, அந்த பாதைதான் நீ யாருங்கிறதோட அடையாளம். அதை மறந்தா உன்னையே நீ மறந்த மாதிரி. உருவத்தை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாது. பெரிய ஆலமரம் புயல் அடிச்சா வேரோட உடனே சாய்ஞ்சிரும். ஆனா அதே நேரத்துல சின்ன புல் அசையுமே தவிர அதே இடத்துலதான் இருக்கும். புல்லுக்கு ஒண்ணும் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஒவ்வொரு திறமையாலதான் படைக்கப்பட்டிருக்கும். யாரையும் உருவ கேலி பண்ணவோ அலட்சியமா நினைக்கவோ நம்ம யாரு? காலம் வரும்போது ஒவ்வொருவரும் பிரகாசிப்பது நிச்சயமா நடக்கும். பொறுமை, நம்பிக்கை, முயற்சி அவசியம். யாரையும் ஏளனமா நினைக்கவும் கூடாது. கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள். குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள். தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள். வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள். நீங்க டேஞ்சரஸ் பர்சனா மாற இந்த 3 ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1, நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க கண்ணுல உங்க ரிஃப்ளெக்ஷன் பார்க்க ட்ரை பண்ணுங்க. இது உங்களை இன்னும் பவர்ஃபுல்லா காட்டும். நம்பர் 2, உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணிட்டா மனசு தளர விடாதீங்க. அமைதியா இருங்க. அந்த ஆளோட கண்ணை பாருங்க. அப்பதானே அவனுக்கு உங்க பலம் என்னன்னு புரியும். நம்பர் 3, உங்க வாயால சிரிக்கிறத விட உங்க கண்ணால நீ எடுக்கிற முயற்சிகள் தவறலாம். உன்னுடைய விடாமுயற்சி என்னைக்குமே தவறவிடக்கூடாது. எப்பவுமே நீ விடாம எடுக்கிற முயற்சிகள் தவறவே கூடாது. ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டோம்னா விடாமுயற்சியா இருந்தான் ஜெயிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. நிறைய வீணா போன முயற்சி தான் விடாமுயற்சியா இருக்கும். சோ விடாமுயற்சிய என்னைக்குமே விட்டுறாதீங்க. நாம ஜெயிச்சிடலாம்.